பாம்பே சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடணும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, சீரகம், உளுந்து கலந்தே வச்சுருக்கேன் நான். நீங்கள் தனித்தனியாக போட்டாலும் ஓகே. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிய வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணுது. ரொம்ப ஈஸி மெத்தட் பாம்பே சட்னி செய்கிறது. பாம்பே சட்னி வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி இது. தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கின பிறகு சேர்க்குறேன். இல்லைன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இது வதக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அது கரைஞ்சிடும். ஸோ நம்ம வெங்காயம் வதங்கினதும் உதவிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுக்கு இன்னும் திக்காக வேணும்னா, குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கணும். நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொத்தமல்லியே தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த திக்னஸ் போடும். நல்லா கொதிச்சதுனா தான் அந்த கடலை மாவு வாசனை வராமல் இருக்கும். நீங்கள் போட்டு உடனே இறக்கிட்டிங்கன்னா அந்த கடலை மாவு வாசனை தெரியும். ஸோ நல்லா கொதிக்கணும்.
பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொதித்த உடனே நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு.